நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். அவங்க முதல்ல சின்னம்மா தாண்டி எங்க சித்தி அவங்க, புரியுதா? அதை நீங்க முதல்ல அதை சித்திங்கிறதுக்கும் சின்னம்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. இல்லங்க, கொடநாடு கொலை விளக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறாருல, அதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி. சார் நான் சொல்றேன் சார், துரோகம் செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்தவங்க மேல துரோகின்னு பட்டா சொல்றது இதை நீங்க வேணா விறுவிறுப்பா இருக்குன்னு கேட்கலாம். எல்லாருக்கும் 3 வயது குழந்தைக்கு கூட துரோகம்னா அது யாருன்னா பழனிசாமி படத்தை கை காமிக்கும். அதுதான் இன்றைக்கு நிலைமை. சார், இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வரும். அதுதான் மகேசன் தீர்ப்பு. இதுவரை அவர் 10 தேர்தல்களில் எவ்வளவு பணபலம், இரட்டை இலை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோ, அவரால் பல ஆயிரம் கோடி செலவு செய்தோ அவரால் வெற்றிகளை பெற முடியவில்லை. தொடர்ந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். என்றைக்குமே நீங்க இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள். கடைசியாக சூரசம்காரம் நடக்கிற மாதிரி 26 தேர்தல் வரும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. 4 வருஷமா